ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் கொடுத்த அப்டேட். ஸோ இதில் எந்த விதமான பிரேக் அவுட் நடக்கலை இன்ன வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பிரேக் அவுட் பாயிண்ட் சொல்லியிருக்கோம். எபோவ் வந்து 2010, அதுக்கு பிறகு 2022க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லாங் டைம் பார்க்குறவங்க இந்த சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட் வந்து இப்போ பார்த்துக்குவோம். ஸோ ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னுக்கு இன்னைக்கு வந்து மெயினான அப்டேட் என்னென்னா, இன்னைக்கு மந்த் இண்ட். ஸோ இன்னைக்கு மந்த் இன்னால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க பிகினர்ஸ். ஏன்னா மந்த் க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம நல்ல கன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எப்படி நம்ம ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ண போகிறோன்ட்டு. ஸோ எந்த வேலை மார்க்கெட் க்ளோஸ் வைக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மந்த் வந்து இந்த கண்டினியூஸாக வந்து டவுன் சைடில் இருந்த மார்க்கெட் திரும்பவும் எகெயின் பை சைட் வரதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து வார் சீசன் தான். ஸோ அந்த வார் சீசனும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்க்க போனால் மார்க்கெட் வந்து சரியான ஒரு கரெக்டான ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இந்த சார்ட் பேட்டர்ன் வந்து அபவ் இந்த ஜூனுக்கு மேலே நீங்கள் நல்லா பார்த்துக்கிறங்க. அபவ் இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சால் எகெயின் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா பாருங்கள், ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். ஸோ இது ப்ரீவியஸாக இருந்த கேண்டில் பாருங்கள், ப்ரீவியஸாக இருந்த இந்த மந்த் எல்லாமே பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இந்த கேண்டில் வந்து மார்க்கெட்டில் பை சைடு வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ மேபி இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ள அபவ் இந்த ஜூனுக்கு மேலே இருந்துச்சுன்னா கட்டாயம் நெக்ஸ்ட் டைமில் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து அனலைஸில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக மந்த் சார்ட்லேருந்து போய்க்கலாம். ஸோ மந்தில் நம்ம எதிர்பார்க்குறது இந்த ஜூன் தான். கட்டாயம் இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜூன். ஸோ நான் இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கட்டாயம் நான் இந்த ஜூனுக்கு மேலே தான் எடுக்கிறேன். ஸோ அப்ராக்ஸாக பாருங்கள் 1997 வரும். நான் வந்து அப்ராக்ஸாக 1980 எடுக்கிறேன், 98 எடுக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் கரெக்டாக 2000 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, 2000 எடுத்தாலும் நல்ல கன்ஃபார்மான ஒரு ஜூன். ஸோ இந்த மந்த் க்ளோஸ் வைக்கிறது அபவ் 2000க்கு மேலே க்ளோஸ் வச்சா கட்டாயம் மார்க்கெட் வந்து எகெயின் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறத பிகினர்ஸ். ஏன்னா இந்த டைமில் வந்து இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த வார மந்த்லேயும் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து நமக்கு எஃப்எம்சி இருக்குது, என்எஃப்சி நியூஸ் இருக்குது. அடுத்தடுத்து கண்டினியூஸாக நாளையிலேருந்து 3 டேஸுக்கு கண்டினியூஸாக நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரீசன் நியூஸ் டைமுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுது. இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். காரணம் வந்து மந்த் க்ளோஸ்னால. ஸோ இதில் நான் எதிர்பார்த்தது இந்த ஜூன். அப்படியே மெயினாக பார்க்க போகிறது இன்னொரு ஜூன் இருக்குது, இந்த ஜூன். ஸோ இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சா நல்ல கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நம்ம டவுன் சைட் எதிர்பார்க்கலாம் 1962. ஸோ இதில் வந்து அப்ராக்ஸாக நம்ம வந்து 1960 வந்து எடுப்போம், 1960. ஸோ 1962 எடுத்தாலும் ஓகே. நான் வந்து 1962 எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது அபவ் பிலோ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மார்க்கெட் நமக்கு கண்டினியூவாக நம்ம டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து அபவ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மந்த்துக்குரிய அப்டேட் பார்த்துட்டோம். அப்படியே வீக்லி சார்ட் பார்த்துட்டோம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட் நமக்கு ஓப்பன் பண்ணதுலேருந்து கண்டினியூஸாக வந்து 3 டேஸாக வந்து மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வீக்லி ஹை வந்து பார்த்துக்குவோம். ஸோ வீக்லி ஹைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2009 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. 2010 மட்டும் எடுத்துக்கிட்டுங்க. இப்போ என்ன அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, வீக்லி ஹைன்னு நோட் பண்ணிக்கிறீங்க. அப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த வீக்லி ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த 2052 இல்லாட்டி 2060 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீக்லி லோ கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜோன். இது வந்து வீக்லி ஓப்பன் க்ளோஸ். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை வந்து வீக்லி ஓப்பனில் மட்டும் அப்டேட் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டில் இங்கே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வெயிட் பண்ணிச்சு. மார்க்கெட் திரும்ப பிரேக் அவுட்,
திரும்ப கண்டினியூவாக என்ன செய்யுது, மார்க்கெட் பை சைட் போன மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ கண்டினியூவாக மார்க்கெட் வந்து டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ மெயினாக பார்க்க போனால் இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நமக்கு பிலோ செல் தான். இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாக இருக்கும். இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் தான் லாங் செல், பிலோ லாங் செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இன்ட்ராடேல பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இல்லை இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. வேணா நம்ம வந்து இந்த 2000 நீங்கள் அப்ரோக்ஸாக வந்து இந்த 2000க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்துக்குவோம். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏஷியா மார்க்கெட்லையும் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது. இப்போ ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவும் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஷார்ட் டைம் குறிக்க ட்ரெண்ட் லைன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இது லாங் டைம் பார்க்குறத விட பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஷார்ட் டைம் பார்க்குறது. ஸோ எதுக்கும் 4 ஹவரில் பார்ப்போம். ஸோ இதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். நான் வந்து விக்கோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ விக்கோட கனெக்ட் பண்ணக்குள்ள இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. ஸோ அதே மாதிரி நமக்கு 1 ஹவர் சார்ட்லையும் பார்த்துக்கணும். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணுற ஜூன் வந்து 1990 இருக்கும். ஸோ 1990 இந்த ஜூனுக்கு கீழே எடுக்கலாம். 92 கரெக்டாக சொல்ல போனால் 1989. ஸோ நம்ம வந்து ஃபிபினாஷி கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இந்த டூல் மூலமாக நம்ம பார்க்க போனால் கரெக்டாக வரும் 1986 தான் வருது, 86 பிலோ. ஸோ ஷார்ட்லையும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். நான் இங்கேருந்து பார்க்குறேன். இங்கேருந்து பார்க்கல நமக்கு 68 பாயிண்ட் பார்த்தோம்னா 1990 தான் வருது. ஸோ நம்ம வந்து அப்ரோக்ஸாக வந்து நான் வந்து 1990 எடுக்கிறேன். ஸோ 1990 வந்து ஒரு நல்ல கீ ஜோன். ஸோ இப்போ உள்ள ஷார்ட் டைமுக்குரிய கீ ஜோன். ஸோ அந்த கீ ஜோன் ஸோ இந்த கீ ஜோனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண பிறகு நமக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் இருக்கும். மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஷார்ட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் தான் கன்ஃபர்மேஷன். மேபி இவ்வளோ தூரம் வார மார்க்கெட் வந்து இதில் சப்போர்ட் எடுத்துட்டு ஒன்று திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படியே மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகலாம். ஸோ இது பைக்குரிய அப்டேட். அப்படி இல்லை மார்க்கெட் என்ன நடக்க போகுது, மார்க்கெட் இந்த ஜூனில் வந்து பிரேக் அவுட் நடக்க போகுது. ஸோ பிரேக் அவுட் நடந்தால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பாருங்க. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம செல் எதிர்பார்க்குறது பிலோ இதுக்கு கீழே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். கிடைச்சா நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்தால் எகெயின் மார்க்கெட் வந்து திரும்பவும் ரிட்டர்ன் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2000க்கு மேலே நமக்கு திரும்பவும் ஒரு 4 ஹவர் சார்ட் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்கள் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே அது ஒரு ஷார்ட் பை தான். ஸோ அந்த ஷார்ட் பை இவ்வளோ தூரம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு கட்டாயம் வந்து மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் இந்த சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக இருந்த இந்த சார்ட், ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இது ரெண்டும் போதும். ஸோ பை சைட்டுன்னு சொல்ல போனால் பை ஃபோக்கஸ் ஆகிறதுனா கரெக்டாக சொல்ல போனால் நமக்கு இந்த இதில் ஒரு பை இருக்குது, இந்த கன்ஃபர்மேஷன். ஸோ இதில் பை இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு டவுன் சைட் வந்து இவ்வளோ தூரம் டவுன் சைட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு சின்ன பை இருக்குது. ஸோ மேபி மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். இதில் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்கள் ஒரு நல்ல சப்போர்ட். இது வந்து வீக்லி ஓப்பன், ப்ரீவியஸாக இருக்கிற வீக்லி ஓப்பன். ஸோ மேபி இதிலேருந்து மார்க்கெட் நமக்கு பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து நமக்கு திரும்ப மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணுவோம்.
ஸோ மார்க்கெட்டில் நான் மெயினாக இன்னைக்கு எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன் நடக்கணும். ஸோ ஏ நடந்தால் கட்டாயம் இந்த இடத்துல ஒரு பி இருக்குது. ஸோ அது நம்ம மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடக்காட்டி சப்போர்ட் எடுத்தால் நம்ம இதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஏ. ஸோ இதை நான் இப்போதைக்கு ஷார்ட் டைம் எடுக்கிறேன். ஏ, அதே மாதிரி இதில் பி. ஸோ பி வந்து வெயிட் பண்ணி எடுப்போம். ஸோ ஏபி. ஸோ ஏயும் பியும் நடக்கலை, கட்டாயம் எதுவுமே நடக்கலாம். மார்க்கெட் திரும்ப எகெயின் இது மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்டாக நடந்துட்டு மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா கட்டாயம் சி ஆப்ஷன் நடக்கும். ஸோ இதுக்கு கீழே நமக்கு செல் ஆப்ஷன் இருக்குது, லாங் செல் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து செகண்ட் செல்லுக்கு போகிறோம். ஸோ அப்படி கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் இது நம்ம வந்து A1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது கண்டினியூ ஆகும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். நல்ல பிரேக் அவுட்டாக இருந்தால் 4 ஹவர் சார்ட்டில் பிரேக் அவுட்டாக இருந்தால் நம்ம கண்டினியூவாக டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட் எகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் ஒன்று எடுக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நல்ல சப்போர்ட் ஜோன்னு சொல்லப்போனால் இந்த 1976 இருக்குது, இந்த ஜோன் இருக்குது. இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஜோன் கரெக்டாக சொல்ல போனால் நம்ம செல் எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு பிலோ இதுக்கு கீழே தான் எடுக்க போகிறோம். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். செல் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். மேபி மார்க்கெட் 4 ஹவர் சார்ட்டில் பை ஆப்ஷன் கிடைச்சால் இதில் பை கேண்டில் திரும்பவும் எகைன் மேலே போகிற மாதிரி இருந்தால் எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது தான் இன்னைக்குள்ள அப்டேட். ஸோ பெரிய அப்டேட் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் மெயினாக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மந்த் இன். ஸோ முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு அடுத்தடுத்து நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு 6 PM பிறகு சின்ன சின்ன நியூஸ் இருக்குது, பெரிய நியூஸ் இல்லை. ஸோ நாளையிலேருந்து தான் நமக்கு நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட் இது தான். நாளைக்கு உங்களுக்கு மந்த் க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு நல்ல அப்டேட் ஒன்று தரேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்த இருக்கிற 3 டேஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.